சி.வி. சண்முகம் வந்து அவர் தலைமையில் ஒரு 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களை விஜய்க்கு ஆதரவாக கொண்டு போக போறாரு. ஒட்டுமொத்தமா ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி தலைமையில் மேல் ஒரு விரக்தி எடுக்கிறது அப்படின்னு மட்டும் காட்டுது. இதனால் வரையும் திமுக செய்திருந்த அதே வேலையை இனிமேல் திரு விஜய் அவர்கள் செய்ய போகிறார். பச்சை துரோகம் செய்கிறது காங்கிரஸ், பச்சை துரோகம் செய்கிறது. காங்கிரஸை தொட்டவன் கெட்டான். இப்ப காங்கிரஸை தொட்டது யாரு? திமுக. கெட்டு போச்சு. அடுத்தவர் தொட்டிருக்காரு. என்ன நடக்க போது நம்ம வெறுத்து பார்ப்போம். நாங்க இங்கேயும் இருப்போம், அங்கேயும் இருப்போம், அங்கேயும் குறுக்கு சால் ஓட்டுவோம், இங்கேயும் குறுக்கு சால் ஓட்டுவோம்னா யாரை ஏமாத்துற வேலை? ராகுல் காந்தி தானே காரணம். அதாவது இவங்களாம் எப்படின்னா பிரச்சனை தேடி அலைந்து கொண்டிருக்கிற பிரச்சனை பேய்கள். இதெல்லாம் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்காது மாட்டானுங்க. தாவேக்காவுடைய இந்த வளர்ச்சி இதற்கு பிறகு பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் காணாமல் போகும். குறிப்பாக அதிமுக இருக்காது, பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அரசியலை பொறுத்தவரையும் ஒரு எதிரியை உருவாக்கி தான் பிரயாணம் பண்ண முடியும். டிஎம்கேக்கு ஏடிஎம்கே எதிரி யாருன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும். அதுக்கு எல்லாரும் உழைத்தோம். அது விஜய்ன்ற ஒரு பேரலையில் எல்லாரோட உழைப்பும் கரைந்து போய்விட்டது. அவ்வளோதான். தாவேக்கா இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட ஆட்சியில் ஏற்பட்ட கோபத்தினால் வளர்ந்து அடித்தளமே இல்லாமல் மேலோட்டமாகவே அந்த கட்சி வளர்ந்துருச்சு. அந்த கட்சிக்கு வேர்கள் கிடையாது. முயற்சி செய்தான் முயற்சி, இல்லாட்டி பயிற்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாஜகவினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. முதல் நாளே வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்தாய் வந்து 3வது இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பாஜகவுக்கு இணங்கி போயிட்டீங்க, இது மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அதை அவ்வளோதான் அவங்களுடைய அறிவு கூர்மை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். பாஜகவை எதிர்ப்பது தான் நிலைப்பாடுன்னு, அதை பற்றி தான் அரசியல்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களெல்லாம் திமுக இருக்கிறப்ப பாஜகவை எதிர்க்கதை பிரதானமாக நோக்கம் பண்ணிட்டு இப்போ அந்த திமுக கூட்டணியுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் அவரை மாற்றி விட்டு தாவேகா தலைவர் விஜயோட பிரயாணம் பண்ணி மறுபடியும் பாஜகவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். ஏன்னா அரசியலை பொறுத்தவரையும் ஒரு எதிரியை உருவாக்கி தான் பிரயாணம் பண்ண முடியும். அந்த எதிரியை இவங்க பாஜக தான் பண்ணுறாங்க. அது திமுக ஒரு சூடு வாங்கிச்சு. எப்படி சூடு வாங்கிச்சு? டைரெக்டாக இங்கே வந்து தாவேக்காக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு இவர் சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்லணும்? இல்லை டிஎம்கேக்கும் டிவிகேக்கு போட்டின்னு சொல்லணும், இல்லை டிஎம்கேக்கு ஏடிஎம்கே போட்டின்னு சொல்லணும். வெறும் 27 இடத்துல போட்டிடுற எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்லி இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. அரசியல் என்னென்னா எதிரி யாருன்னே தெரியாமல் போய் பண்ணதோட விளைவு. டிஎம்கேக்கு ஏடிஎம்கே எதிரி யாருன்னு தெரியல, ஒரு பொது எதிரியை ஆக்கி அந்த இடத்துல வந்து அவங்களோட அரசியல் பிரயாணத்தை மாற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி மாறி இருக்கும் சினாரியோ. நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று விஜய் சார் வந்து தமிழக முதல்வராக பதவியேற்கிறார். பதவி ஏற்கிற வரையும், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற வரையும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? கவர்னர்கிட்ட இருக்குது. இது இங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். கவர்னர்கிட்ட இருக்கப்ப கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புரோட்டோக்காலை தான் செயல்படுத்துவார். இன்றைக்கி வந்து வந்தே மாதர பாடலில் நீங்கள் எந்த அரசு விழாவில் முதலில் முழு பாடலை பாட வேணும்னு சட்டமே ஜியோவே பாஸ் பண்ணியாச்சு. தெரியல உங்களுக்கு? மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்தாச்சு. எல்லா மாநிலத்துக்கு 180 வருஷத்துக்கு வந்தே மாதத்துக்கு பக்கிம் சாட்டர்ஜிக்கு வந்து வாழ்த்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு புகழஞ்சியை செலுத்தியாச்சு. இன்றைக்கி அரசு விழாக்கள் எங்கே நடந்தாலும், இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்தாலும் இதே தான். மேற்கு வங்கத்தில் பதவி ஏற்றினாங்களோ இதே தான் நடந்துச்சு. புதுச்சேரியில் பதவி ஏற்றாலும் இதான் நடக்கும். கேரளாவில் பதவி ஏற்றாலும் இது நடக்கணும். ஏன்னா அந்த அரசு அமைகிற வரையும் அந்த அரசு யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர்கிட்ட இருக்கும். பதவியேற்பு முடிந்த பிறகு இன்றைக்கி ஆதவர்ஜுனா சொல்கிறார்ல, இது வந்து கவர்னர் புரோட்டோக்கால், அவங்க சொன்னபடி தான் நாங்கள் செஞ்சோம். வந்தே மாதர் பாடப்பட்டது, ஜனகணமன பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தமிழ் தேசிய கீதம் தமிழுடைய பாடல் பாடப்பட்டது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இனிமேல் பழைய முறையை நாங்கள் பின்பற்றுவோம். முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், லாஸ்ட்டு ஜனகணமன பாடுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பெல்ட் எடுக்க. ஏன்னா பவர் இப்போ அவங்ககிட்ட போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாடலாமா பாடக்கூடாதான்னு சர்ச்சை வேற விஷயம். ஆனால் நேற்று நடந்தது கவர்னருடைய புரோட்டோகால் படி, சென்ட்ரல் கவர்மெண்டுடைய வழிகாட்டல் படி தான் நடந்தது. இவர்கள் என்னன்னா அதில் ஒரு அரசியல். நீங்கள் பதவி ஏற்ற பிறகு தானே நீங்கள் முதல்வர். அதற்கு முன்னாடி வரையும் யார்கிட்ட இருக்கு? கவர்னர்கிட்ட தானே இருக்கு. கவர்னர் ஆட்சி அழிக்க அமைக்கிறாரு. நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்கிறவரை உங்களுக்கு முறைப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணி பதவி ஏற்றி வச்சு நீங்கள் தாங்க இந்தாங்க
சைன் பண்ணிங்களா, நீங்கள் போயிட்டு முதலமைச்சர் நாற்காலில் கோட்டையில் உட்காந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து ஒரு 3 தீர்மானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்க பாருங்க, அப்போ தாங்க நீங்கள் முதலமைச்சர். இதை தான் நேற்று பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கவங்க உடனே வந்து இவர் ஏற்று பண்ணுறாங்க, உடனே மாற்றணும். அதாவது இவங்களாம் எப்படின்னா பிரச்சனை தேடி அலைந்து கொண்டிருக்கிற பிரச்சனை பேய்கள். இதெல்லாம் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்காது மாட்டானுங்க. இந்த விசிகாக்காரன் முடிச்சிடுறேன், 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விசிகா, இவங்களுக்குலாம் என்னன்னா ஏதோ ஒன்று பண்ணி லைம் மைட்டில் இருக்கும். அப்படி இருந்தால் தோற்று போனீங்களே, இன்னும் ஏன் இந்த மில்ல வேலை பண்ணுறீங்க? இதே வேலை தானே போன வாட்டி பண்ணி தோற்று போனீங்க. தோத்தாங்குலிஸ் தானே விஜய் கூட வச்சிருக்காரு, ஜெயிச்சவர் வச்சிருக்காரா? எல்லாமே தோத்தாங்குலிஸ் தானே அங்கே இருக்கவங்க. யாருன்னா ஜெயிச்சவங்க இருக்காங்களா அதில்? இது என்ன மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடு எனக்கு புரியல. உடனே ஒன்று அது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனு. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் விஜய்க்கு ஆதரவு தரும். என்ன நிலைப்பாடு அது? என்ன நிலைப்பாடு? திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம், ஆனால் விஜய்க்கு ஆதரவு இல்லை. கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு அவங்க எடுக்கிறாங்கன்றதை எத்துப்பான். போகிறது போக வேண்டியதானே, அப்புறம் என்ன? போகணும்னு முடிவு பண்ணிட்டல நீ. 2 கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மாதிரி ஊற்று மூடிட்டு போக வேண்டியதானே. நாங்கள் இங்கேயும் இருப்போம், அங்கேயும் இருப்போம், அங்கேயும் குறுக்கு சால் ஓட்டுவோம், இங்கேயும் குறுக்கு சால் ஓட்டுவோம்னா யாரை ஏமாத்துற வேலை? காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க? அது கூட இன்றைக்கி செல்ல பிறந்து ஒரு பெல்ட்டி அடிச்சார். நாங்கள் போய் சொல்லிட்டோம் மாண்புக்கு முதலமைச்சர்கிட்ட, டாட்டா பாய் பாய், உங்களால் தான் நாங்கள் ஓட்டு வாங்கினோம், உங்களால் தான் 5 சீட்டு வென்றெடுத்தோம், உங்களை இன்னையோட குழி தோண்டி புதைச்சிட்டோம், நாங்கள் போய் தாவேக்கா போக போகிறோன்னு சொல்லிட்டு தான் போனோம் அப்படின்னு ராஜேஷ்குமார் செல்ல பிறந்து அறிக்கை விடுறாங்க. இப்போ காங்கிரஸ் பச்சோந்தின்னு உலகம் ஃபுல்லாக தெரியுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சிவசேனாவோட கூட்டு வச்சு மகாராஷ்டிராவில் பச்சோந்தி வேலை பண்ணிச்சா இல்லையா? நீங்கள் வெறும் 45 சீட்டு வென்றெடுத்த மதச்சார்பற்ற ஐக்கிய ஜனதா தளத்தோட பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் வச்சு அவரை முதலமைச்சர் ஆக்கிச்சா இல்லையா? எதிரெதிரில் போட்டிடுறாங்க. யார்? பாஜக தனி அணியாக போட்டிடுது, காங்கிரஸ் தனி அணியாக போட்டிடுது, மதச்சார்பற்ற ஐக்கிய ஜனதா தளம் தனியாக போட்டிடுது. அப்போ இருக்கிறதுலே அந்த 3 இதில் கிட்டத்தட்ட ஒரு 30% ஓட்டை தான் யார் வாங்குறது? மதச்சார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி வாங்குறாரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 70% வாங்கிச்சு. ஆனால் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து பாஜக வந்துடக்கூட நீ ஆளுன்னு சொல்லி பின்னாடி எடுத்து வேலை பண்ணிச்சா இல்லையா? இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து அரசியல் அனாதை பீகாரில் ஆக்கப்பட்டிருக்காருன்னா யார் காரணம்? ராகுல் காந்தி தானே காரணம். நல்ல மிகப்பெரிய லெவல் நிதிஷ்குமாருக்கு போட்டியாளராக வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கொலாப்ஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த இதை காலி பண்ணது யார்? நீங்கள் கெஜ்ரிவால் தோத்தது காரணம் யார்? காங்கிரஸ் தானே காரணம். தனிச்சின்ன நீங்கள் இண்டி கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு கோவில் நின்னாங்களே, அதில் தோத்தாங்கன்னு மறுபடியும் தனியாக நின்னாங்க, மறுபடியும் தோத்தாங்கன்னு மறுபடியும் ஒன்றா நின்னாங்க, போச்சு. இன்றைக்கும் அதே நிலைமை தான் காங்கிரஸ் ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸை தொட்டவன் கெட்டான். இப்போ காங்கிரஸை தொட்டது யாரு? திமுக. கெட்டு போச்சு. அடுத்தவர் தொட்டிருக்காரு. என்ன நடக்க போது நம்ம வெறுத்து பார்ப்போம். ஆனால் உண்மையான காங்கிரஸ்காரங்க எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு விஜயே பேசியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறது பாஜக நீண்ட காலமாக சொல்லிட்டு வருது. அதே போல் இந்த முறை வந்து முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. ஆனால் அவர் பொறுப்பேற்ற உடனே போய் பெரியார் திடலுக்கு போயிருக்கிறாரு, பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறாரு, ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு எல்லா தலைவர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்க்கிறாரு. ஆனால் அவர் மீண்டும் தன்னை ஒரு திராவிட கட்சியாக தானே காட்டுறாரு. இல்லை, இப்போ நம்மளுடைய பெரிய குரோன்னா கழகம் இல்லால் தமிழ்நாடு, கவலைகள் இல்லா தமிழர்கள். இதை வந்து பொன்னார் அவர் தான் வந்து முன் வச்ச கோரிக்கை. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேயோட ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. திருப்பி ஏடிஎம்கே 2024 வெளியே போனாங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டோம். பாஜகவுடைய பிரதான கொள்கை வந்து கழகம் இல்லாத தமிழ்நாடுன்றது ஒத்துக்கலாம். பட் அதை விட பெரிய ஒரு கொள்கை என்ன? பாஜக திமுகவை அரசை வீழ்த்த வேண்டும். அந்த வகையில் பாஜக வந்து 27 சீட்டில் 26 சீட் வென்றெடுக்க முடியாமல் போனாலும் திமுக அரசை வீட்டெடுத்தோன்ற ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஒத்துக்கு தானே ஆகணும். இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக தலைமையில் போட்டிக்கிட்டோம். நம்ம இங்கே நேரடியாக போட்டி இல்லை, ஒரு தலைமையின் கீழ் நம்ம போட்டிட்டு நம்ம 27 இடத்துல இருந்தோம். ஒரு இடத்துல போஜராஜன் மட்டும் ஊட்டியில் வென்றெடுத்தார், மற்றவர் தோட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பிரதான நோக்கம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கோல் என்னென்னா திமுக வீழ்த்திட்டோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமுடைய ஒட்டுமொத்தமாக அதுவும் ஒரு கழகம் மாதிரி தான். ஏன்னா திமுக என்னென்ன பண்ணாங்களோ, என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து குரல் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் அன்னைக்கே அவங்க கட்சியில் வென்று பெறத்துக்கு முன்னாடியே சொன்னாரா இல்லையா? நீட்டு விலக்கு வேணும்னார், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னார், சொன்னாரா இல்லையா? நீட்டு விலக்கை வந்து உடனே பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? இருமொழி கொள்கை சொன்னாரா இல்லையா? என்ஆர்சி என்சிஆர்எம் சிஏ அமைமெண்ட்டு நாங்கள் அமல் பண்ண மாட்டோம் சொன்னாரா இல்லையா? வக்பு வாரிக்கு எதிர்க்காக நாங்கள் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் சொன்னாரா இல்லையா? முத்தலாக்கு வந்து நாங்கள் தடை பண்ணணும், பாஜக அரசாங்கம் பண்ணது தடை பண்ணாரா இல்லையா? எஸ்ஐஆருக்கு எடுத்து போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? எல்லாமே திமுக என்ன பண்ணியதோ அதையே காப்பி பேஸ்ட்.
அதுதான் காப்பி பேஸ்ட். அப்பயும் காப்பி பேஸ்ட், இப்பயும் காப்பி பேஸ்ட். இப்போ நீங்கள் கூட்டணியில் வைத்திருக்கிறது விஜய் சாரோட நோக்கம் என்ன? திமுக இல்லாமல், பாஜக இல்லாமல், அஇஅதிமுக இல்லாமல் தான் நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு தனியாக நின்னீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து திமுகவில் இருந்து திமுக காரர்களால் வேலை செய்யப்பட்டு திமுக காரர்களால் வென்றெடுக்கப்பட்ட அவர்கள் தானே நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க? இது எவ்வளோ முரண்பாடின் உச்சம். இப்போ காங்கிரஸ் தனிச்சு நின்றுப்பா. காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நிற்காம தனிச்சு நின்று நாங்கள் வந்து 5 சீட்டு வென்றெடுத்தோம்னா நீங்கள் காங்கிரஸை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். யாருன்னா கேள்வி கேட்போமா? ஏன்னா தனிச்சு நின்னாங்க, அவங்களுக்கு எங்கே வேணால் போகிறதுக்கான உரிமை இருக்குது. உனக்கு ஓட்டு போட திமுக காரன் வேணும், உனக்கு பணம் கொடுக்க திமுக காரன் வேணும், உனக்கு பூத்தில் உட்கார திமுக காரன் வேணும், உன்னை வென்றெடுக்க திமுக காரன் வேணும், நீ பண்ணுற எல்லா கூத்துக்கும் திமுக காரன் வேணும். திமுக நிலையில் இருந்து அவர்கள் மூலம் நீங்கள் வென்றெடுத்து அங்கே போய் ஈரம் காய்வதற்குள்ள நீங்கள் திமுக காரங்க போனால் பச்சை துரோகம் செய்கிறது காங்கிரஸ், பச்சை துரோகம் செய்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர் சொல்ற மாதிரி ஒட்டுண்ணி காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ், ஒட்டுண்ணி. எங்க அதிகமாக பணம் கிடைக்கிறதோ, எங்க அதிகமாக அதிகாரம் கிடைக்கிறதோ அங்க போய் ஒட்டி கொள்கிறது. அதுதான் உங்க குரு துரோகம்னு சொல்றோம். நீங்கள் வென்றெடுத்து போங்க. இப்ப கம்யூனிஸ்ட் போனாலும் எதுவும் சொல்ல போறதில்லை, விடுதலை சிறுத்தைகள் போனாலும் கவலை இல்லை, யார் வேணா போங்க. ஆனால் நீங்கள் எப்படி போயிருக்கணும்? சுயேட்சையாக நின்று தனியாக நின்று வென்றெடுத்து போயிருந்தா இதை பற்றி பேச்சு எழுதவே போகிறது இல்லை. நீங்கள் ஒரு கூட்டணி சார்பாக எல்லா வசதிகளையும் வாங்கிக்கிறீங்க, அந்த கூட்டணிக்காக வென்றெடுக்கிறீங்க, கடைசியில் அந்த கூட்டணியில் கைட்டு விட்டு போறீங்கன்னா அப்போ மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தான் காங்கிரசினுடைய துரோகம் அவருக்கு புளிந்து இருக்கிறது. அதனால தான் ஆர் எஸ் பாரதி சொன்னார், எங்களை பிடித்த சனியன் ஒழிந்து விட்டது அப்படின்றார். அப்போ இது எப்படி இப்போ ஃபியூச்சரில் போகும்? அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே நம்பத்தகாத ஒரு கட்சின்னு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக தெரியுமா தெரியாதா? நம்பத்தகாத ஒரு கட்சி தானே. இதை இன்னும் பறைசாற்றுறதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐஎம்எல் இவங்களை போய் பார்த்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார். அவங்க காலந்தெடுத்துறாங்க, பிறகு கொடுத்தாங்க. ஆனால் பாமகவையோ அதிமுகவையோ அவர் சீண்டி கூட பார்க்கலையே சார். அதாவது ஒரு டிசைனுக்குள்ளே விஜய் சார் வந்துட்டார். ஏன்னா காங்கிரஸ் டிசைன். காங்கிரஸ் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ் நேரடியாக போகுது, 5 பேர் நாங்கள் எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு தரோம், ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அந்த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளை நாங்களே கூட்டிகிட்டு வரோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற சூட்சமம். இப்போ வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முஸ்லீம் கட்சியும் வந்து அகில இந்திய அளவில் தொடர்புள்ள கட்சி. முஸ்லீம் கட்சி தமிழ்நாடுகளில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் இருக்குங்க முஸ்லீம் கட்சி. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி மாதிரி தாங்க அதுவும். இது 2 சிபிஎம் எந்த கட்சி? தேசிய கட்சி, கரெக்டா? இதில் திருமாவளவனுங்க 2 எம்பி வச்சிருக்காரு. அவர் எங்கே இருக்காரு? இந்தி கூட்டணியில் இருக்கார். அப்போ யார்கிட்ட பேசுகிறாங்க? ராகுல் காந்தியை டேரெக்டாக ராகுல் காந்திகிட்ட பிரவீன் காந்தி பேசுகிறார், உடனடியாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா. அப்போ எங்களுக்கு 108 தான் இருக்குது, நீங்கள் 5 போனால் 113 தான் இருக்குது, 5லேருந்து 6 சீட்டு எங்களுக்கு வேணுன்றப்போ அது கவலை நீங்கள் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க? அவங்க சிபிஐ உடைய சென்ட்ரல் தலைவராக இருக்கக்கூடிய பரதன்கிட்ட ராஜாட்ட பேசுகிறாங்க. இன்னொரு சிபிஐயோட தலைவராக இருக்கக்கூடிய கேரளா இருக்கக்கூடிய பேபி கிட்ட பேசுகிறாங்க. திருமாவளவன்ட்டு நேராக ராகுல் காந்தி பேசுகிறாரு. முஸ்லீம் லீக் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டான ஒரு ஆள் தான், உங்களுக்கே தெரியும். அது அவர்கள் பேசி அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்த பிறகு தான் இது ஃபைனலைஸ் ஆகுது. இல்லாட்டி வெறும் 5 சீட்டை வரவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மந்திரி பதவியை கொடுக்குறான், உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராகிறான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தாவேக்கா கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா தாவேக்கா எதனா ஒரு சார்பு நிலையை நோக்கி தான் பிரயாணம் பண்ணி ஆகணும். ஒன்று இந்தி கூட்டணியோட வந்தாகணும், இல்லை மதச்சார்பற்ற இந்தி கூட்டணி வந்தாகணும், இல்லாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியே வந்தாகணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இருக்குது. அப்போ நாம் இங்கே அரசியல் பண்ண வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பொது எதிரி வேணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக. இதனால் வரையும் திமுக செய்திருந்த அதே வேலையை இனிமேல் திரு விஜய் அவர்கள் செய்ய போகிறார். அந்த இதனாலும் திமுக ஸ்டாலின் மூலம் அவர் கூட்டணி கட்சிகளாக இருந்து செய்த அதே வேலையை ஸ்டாலினை மட்டும் தூக்கி விட்டு தாவேக்கா உள்ள வருது. நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறது, நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒற்றை செங்கலை உருவினால், அந்த இன்ஜின் உருவிட்டிங்கன்னா பின்னாடியே பொட்டியாக 2 கம்யூனிஸ்ட் போயிடும், விடுதலை சிறுத்தைகள் போயிடும்னா அது சொன்னது இன்னைக்கு நினைந்திருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் வந்து அவர் தலைமையில் ஒரு 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களை விஜய்க்கு ஆதரவாக கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிற பேச்சு ஒரு 2 நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அது அன்னிலேருந்தே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அஇஅதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர் தலைமையில் நாங்கள் செயல்பட மாட்டோம்னு சொல்லி அவங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இன்றைக்கி கூட சட்டமன்றத்தினுடைய அஇஅதிமுக தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி 19லேருந்து 20 பேர் மட்டும் தான் கடிதம் கொடுத்துருக்காங்க. 47 பேரில் வந்து 20 பேர்னா 27 பேர் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து ஏடிஎம்கே உடனே உள்கட்சி பிரச்சனை, இது உள்ள என்ன தீர்வாக போது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அட் த சேம் டைம் என்னென்னா
ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி தலைமையில் மேல் ஒரு விரக்தி எடுக்கிறது அப்படின்னு மட்டும் காட்டுது. அது என்னன்றதை அவங்க தான் பொது வழியில் சொல்லணும். இது கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. எல்லாத்தையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போல் எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கு சட்டசபையில் விஜய்க்கு வணக்கம் தெரிவித்தார். ஆனால் பதிலுக்கு அவர் வணக்கம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறொரு விளக்கமும் சொல்கிறாங்க. என்ன தான் சார் நடந்துச்சாங்க? இல்லை, நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்டிடியூட்லாம் பார்க்குறப்ப அவர் யாரையும் நிராகரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர் வீட்டுக்கும் உதயநிதி சந்திச்சிருக்காரு. 2 கம்யூனிஸ்ட்டை ஏற்கனவே சந்திச்சார். திருமாவளவன் ஆஃபீஸ் போகிறப்ப நீங்கள் வர வேணாம், நம்ம பொறுமையாக சந்திச்சுக்கலாம் சொல்கிறாரு. இன்றைக்கி திருமாவளவன் ஊரில் இல்லை, டெல்லியில் இருக்கிறதுனால அவர் சந்திக்கல. அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்காரு, சீமான் அவர்களை சந்திக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கமலாலயம் போய் நாயுடு கூட சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னும் யார் யார் வந்து கூட்டணியில் மறுமலர்ச்சி முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய திரு வைகோ சந்திச்சிருக்காரு, வீரமணி சந்திச்சிருக்காரு. இன்னும் சந்திக்காது எடப்பாடி பழனிசாமியும் நம்ம நாயனார் நாகேந்திரன் தான். அவரையும் சந்திப்பார் நம்ம நம்புகிறோம். எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு புதியதாக வரும்போது நம்ம எதிரிகளை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான போக்கை நோக்கி நகர்றாங்க. 2வது, இன்றைக்கு அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. அரசியல் ரொம்ப காலமாக இங்கே அரசியல் பயணப்பட்டவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு அவர் செயல்பட்டார்னா அவருடைய வாழ்வியல் நல்லாயிருக்கும். அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாரு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கு சதவீதத்திற்கும் இந்த சட்டசபை தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி, பெரிய வித்தியாசம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அண்ணாமலை இந்த தேர்தலில் ஒரு ரோல் பிளே பண்ணாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது 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 நியாயமான விமர்சனம் தானா? இல்லை, அண்ணாமலை வந்து இப்போ அண்ணாமலைஜிக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் பாஜகவில் இருக்குது, மாற்று கிடையாது. அவர்களுக்காக இறங்கி வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, மாற்று கிடையாது. பட் அங்கே தேர்தல்னு வரப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம அங்கமாக தானே இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையில் தான் மற்ற கட்சிகள் நம்மளோட இணைஞ்சு போட்டிக்கிட்டன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், அன்புமணி ஆகட்டும், இன்னும் யார் யார் இருக்காங்களோ கிட்டத்தட்ட வந்து ஜான் பாண்டியன்லேருந்து யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் பாஜக தலைமையில் வந்து 22 சீட்டு பாஜக போட்டியிடுச்சு. மிச்சம் ரெஸ்டாவது 18 சீட்டை பிரித்து கொடுத்தாங்க. ரைட்டா? அப்போ தலைமை நம்ம டிசிஷன் நம்ம எடுக்கலாம், நம்மக்கிட்ட தான் பவர் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2026 தலைமை யார் இருக்காங்கன்னா இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர்களுக்கான ஒரு உடன்படிக்கையில் 2வது வந்து நம்ம எங்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் வந்து தெளிவாக ஒரு இதை வந்து புரிய வச்சிட்டார் எல்லாத்தையுமே. நம்மளுடைய இலக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும். அதுக்கு எல்லாரும் உழைத்தோம். அது விஜய்ன்ற ஒரு பேரலையில் எல்லாரோட உழைப்பும் கரைந்து போய்விட்டது, அவ்வளோதான். ஆனாலும் நம்ம என்னென்னா நம்மளோட உழைப்பை போட்டோம், நம்மளால் முடிஞ்ச அளவு வென்றெடுத்தோம். சில மாவட்டங்களில் வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். சில மாவட்டங்களில் வந்து இப்போ மொடக்குறிச்சிலாம் வெறும் 2000 ஓட்டெல்லாம் தோற்றுருக்கோம். போன வாட்டி மாதிரியே தோற்றோம். சில இதில் வந்து மயிலையும் நம்ம விட்டோம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் முயற்சி செய்வோம். அதாவது சீமான் சொல்கிற மாதிரி வென்றால் முயற்சி, இல்லாட்டி பயிற்சின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் அரசியல். ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த அரசியல் கணக்கை யாருமே கவனிக்க தவறிவிட்டார்கள், யாரும் கணிக்க தவறிவிட்டார்கள். ஒட்டுமொத்த சுற்று வட்டார இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களும் தேர்தல் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறவங்களும் ஒட்டுமொத்தமாக வியூக வல்லுநர்களும் சொன்ன ஒரு கணக்கை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கோம். ஆனால் அந்த சொன்ன கணக்கு இங்கே வந்து பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 2 சினாரியோ கிட்ட தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணோம். டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போட்டின்னு சொல்லி ஃபோக்கஸ் ஃபுல்லாக இங்கேயே இருந்தது. ஆனால் இது 2மே இல்லை. தனியாக ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மௌன புரட்சி மாதிரி விசில் புரட்சி வளர்ந்துருக்குன்னு கணிக்க தவறினுடைய விளைவு இன்றைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அவர் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு என்னுடைய இனிய நண்பர் தான், அவருக்கு வாழ்த்துக்கள். தாவேக்காவுடைய இந்த வளர்ச்சி இதற்கு பிறகு பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் காணாமல் போகும். குறிப்பாக அதிமுக இருக்காது, பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும்? இல்லை, அது நான் மறுக்கிறேன். ஏன்னா தாவேக்கா இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ள ஆட்சியில் ஏற்பட்ட கோபத்தினால் வளர்ந்து அடித்தளமே இல்லாமல் மேலோட்டமாகவே அந்த கட்சி வளர்ந்துருச்சு. அந்த கட்சிக்கு வேர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எடுத்தாலும், திமுக எடுத்தாலும், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பெரும்பான்மையான கட்சிகளுக்கெல்லாம் வேர்கள் வந்து பூமிக்கு அடியில் ஆழமாக வரையும் இருக்குது. இன்றைக்கி திமுக தோத்துட்டுன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டால் 1,80,00,000 பேர் தாவேக்கா சேர மாட்டான். ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாம் தோத்துட்டோன்னு சொல்லி ஒரு நாளில் போய் எல்லாம் கொண்டர்களுக்கு சேர மாட்டான். அது நான் மறுக்கிறேன். அட் த சேம் டைம் என்னென்னா இப்போ விஜய் சார் என்ன பண்ணணும்னா தன்னுடைய கட்சியை பலப்படுத்தணும். இந்த தேர்தல் ஒரு வினோதமான தேர்தல். எப்படி சொல்கிறேன்னா எல்லா கட்சியும் வந்து மிகச்செரிய லெவலில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி
ஒரு கவுன்சில் தேர்தலில் நின்று, ஒரு இடைத்தேர்தல் நின்று, தன்னை சுய பரிசோதனை பண்ணி, அதுக்கப்புறம் எம்பி தேர்தல் நின்று, அப்புறம் பாண்டிச்சேரியில் நின்று, அதுக்கப்புறம் கட்சியை கட்டமைத்து, அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து வென்றெடுப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அதுதான் பயன்படுத்தினார். எம்ஜிஆர் முதல்ல அவர் நின்னது மாயத்தவரை வச்சு திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நின்னார். அப்புறம் பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வென்றெடுத்தார். அப்புறம் தான் 72 கட்சி ஆரம்பித்து 77 சட்டமன்ற தேர்தல் வென்றெடுத்து 130 சீட்டை வென்றெடுத்தார். ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, எல்லாரும் வந்து கட்டமைப்பெல்லாம் ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பாங்க. விஜய் சாருக்கு அப்படியே பேக் சைடு வருது. ஆட்சியை பிடிச்சிட்டார், இனிமேல் தான் அவர் கட்டமைப்பே ஆரம்பிக்கணும். அந்த பேஸே இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா 8 மாவட்டங்களுக்கு அவருக்கு எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. அவங்க நிறையா வந்து அர்பனில் ஜெயிச்சிருக்காங்க, ரூரலில் நிறைய இடத்துல தோற்றுருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்க பண்ணி இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, கட்டமைப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, போர்க்கால அடிப்படையில் கட்டமைப்பை நோக்கி நகருவாங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு பண்ணுறப்ப தனக்கு வந்து கவுன்சிலர் கிடச்சிரும், தனக்கு மேயர் கிடச்சிரும், தான் வந்து சேர்மன் ஆகிடலாம், தான் வந்து எம்பி ஆகிடலான்ட்டு எல்லா கட்சியில் இருக்கவரும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. சுய உணர்வோடு இருக்கவன், கட்சிக்காக பாடுபடுவன், என் கட்சி தான் கடைசி வரையும் அந்த கட்சியை விட்டு மாற மாட்டான். பதவிக்காக மாறுவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மனிதனுடைய மனசு என்ன இயல்பாக இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படி வேணால் மாறலாம். அது ஆனால் கட்டமைப்பே இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஜெயிச்சதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வினோதத்தின் உச்சம். அதனால தான் கணிக்க முடியல. பூத்தில் கூட ஆள் இல்லை, ஆனால் ஜெயிக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இவர் ஜெயிச்ச பிறகு கட்டமைப்பு நகர்றாங்க. ஆனால் இதனால் வரையும் எல்லா கட்சியும் கட்டமைப்பை பண்ண பிறகு தான் ஜெயிக்க போகிறாங்க. நல்லதோ கெட்டதோ திமுக 1942 கட்சி ஆரம்பித்தாலும் 1967 தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்தாலும் 5 வருஷம் பிரீத்திங் பீரியட் 77 தான் ஆட்சி பிடிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 1980 கட்சி ஆரம்பிக்கிறப்ப 2 எம்பி தான் ஜெயிச்சாங்க, தெரியுங்களா? அதுதான் ராகுல் காந்தி பாராளுமன்ற சொல்கிறார், ஒருத்தர் இறந்து போனால் கூட தூக்கத்துக்கு 4 பேர் வேணும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் 2 தான் இருக்குன்னு. அப்போ தான் வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு, வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓட ஒரு நாள் வண்டியில் ஏறும், இந்த நிலைமை உங்களுக்கு வரணும்னாங்க. 2019க்கு 303 சீட்டு எடுத்து காங்கிரஸை வெறும் 44 சீட்டு ஜெயிக்க வச்சோம். ஏன்னா அரசியல் வந்து எதுவும் தோல்வி, வெற்றி தோல்வி நிரந்தரம் கிடையாது. இதே 2 ஒரே இடத்துல ஜெயிச்சது 1999 ராஜீவ்காந்தி இறக்குறப்ப ஒரே இடத்துல ஜெயிச்ச திமுக மீண்டு வரலையா? 2 இடத்துல ஜெயிச்ச அஇஅதிமுக மீண்டு வரலையா? அதாவது வெற்றி தோல்வி சகஜமாக இருக்கும். இன்றைக்கி தொடர்ந்து தோல்வியை செஞ்சு கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். நாம் தமிழ் தன் உழைப்பை தமிழ் தேசியத்துக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எதிர்பார்க்குறாரு பாரதிய ஜனதா கட்சியும் அந்த மாதிரி தான். தோல்வியை சதிச்சதுனால துவண்டு போவதில்லை. வென்றால் வெற்றி, வென்றால் வெற்றி, தோற்றால் பயிற்சி. முயற்சி செய்தால் முயற்சி, இல்லாட்டி பயிற்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நிச்சயமாக. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமயம்